நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ லார்ட், உமக்கு மகிமை இயேசுவே. ஓ லார்ட், தேரபாஷாதன பரபரப பேமனி கரபாஷாலதன ஓ லதடப கரப. Jesus, hallelujah. Oh Lord, உமக்கு நன்றி இயேசுவே. Jesus name, Jesus, Jesus name, Jesus name. Thank you Lord, thank you Father. நன்றி இயேசுவே, 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 இயேசுவே. Father, oh தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we praise you in your only begotten Son of Jesus, Holy Spirit of God. We praise you with your mighty presence. Yes, Lord. Anoint them, each and everybody, filled in the Holy Ghost, blessed in the mighty power of, in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே இயேசுவே, 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவே. நன்றி இயேசுவே. ஓ லார்டு, நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி இயேசுவின் நாமம். ஓ லார்டு, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஓ கர்த்தாவே, ஓ லார்டு, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை இயேசுவே, மகிமை தகப்பனே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயகீதத்தில் ஒரு பாட்டு படிக்கலாம். 339. அப்பா, அல்பா, ஒமேகா, துதி உமக்கே என்ற பாடலை படிக்கலாம். 339.
our song. 320வது பாட்டை படிக்கலாம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்ற பாட்டை விசுவாசத்தோடு அதில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து நாம் பாடணும். 320 இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். How many of you believe the word of God? எத்தனை பேர் இன்றே உனக்கு அற்புதம் செய்வார், இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். Praise God in the name of Jesus. Hallelujah. இதை பார்க்கிற கேட்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரபாளிகளாக மாற்றுவாராக. Hallelujah. டி மைனர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி
அடுத்ததாக அப்படியே மாஸ்டரில் கை வச்சு கொஞ்சம் குறைச்சிக்க. மீதியெல்லாம் ஏற்றி இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுடு. மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் குறைச்சிடு. பிரைஸ் தி லார்ட். நாளை தினத்திலிருந்து 7 மணிக்கு நம்ம தொடங்கலாம். ஏன்னா அநேகர் நீங்கள் வேலைக்கு எல்லாம் போய் வந்து சமைச்சு சில பேர் சாப்பிடுவீங்க, வயசானவங்க. அது நிமித்தமாக நாளைக்கு 7 மணி எக்ஸாக்ட்லி 7லேருந்து 8 1 hour தான். நாளையில் இருந்து வருகின்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நேரத்தோடு முடிக்கிற மாதிரி ஆரம்ப ஜெபம் ஒருவர் நீங்கள் தான் பண்ணணும். முன்னாலே வந்து ஒருவர் ஜெபம் முடிந்த பிறகு ஒருவர் வந்து முன்னாலே நின்று பாடலை பாடணும், துதிக்கிற பாட்டு. அதற்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் அடியான் பெற்ற அந்த வாக்குத்தத்தத்தை 10 அல்லது 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் பேசி. அதற்கு பிறகு எல்லாரும் உட்கார்ந்து எழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம். துவக்கமும் முடிவும் யாரு? அவர்தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான், இயேசுதான். ஆக்கினால 21 டேஸ்ன்றது அப்படி ஓடி போயிடும். ஆக்கினால நாளைய தினத்தை இன்னைக்கு எல்லாரும் காலை மதியம் உணவு எல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கோம். ஒருவேளை சிலர் மாலையில் உபாசத்தோடு கூட இருக்கலாம். நாட்டால் நாளையில் தினத்திலிருந்து 3 வேளையில் 1 வேளை ஆகாரத்தை தவிர்க்கணும். புரிதா? வேலைக்கு போகிறவர்கள் ஆகாரம் வேலை செய்கிறதுனால கஷ்டப்பட்டு அதை நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கோம், எனர்ஜி வேணும். அதனால நீங்கள் சாப்பிட்டு போகலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் இன் யுவர் பாடி பை மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் ஆர் நைட், எது வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு வேளை ஆகாரத்தை தவிர்த்து நீங்கள் தேவ சமூகத்தை தினந்தோறும் தேடி வரணும். மாத்திரம் கிடையாது, எழுத படிக்க தெரிந்தவர்கள் நாளையில் இருந்து டைரி கொண்டு வரணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வேளை பிரிண்ட் அடித்து முடிச்சிருந்தா நாளைக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் டைரி கொடுக்குறேன். 2026 வருஷம் போட்டு டைரி பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் புதுசாக. அதனால் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் த வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட். நாளையிலிருந்து இப்போ டுடே ஆன்வர்ஸ் இன்னையில இருந்து அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் எழுதி வைத்து கொள்வீர்களானால் நிச்சயமாக நான் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் தேடி கூட கிடைக்க முடியாது. அவ்வளவு ஆழமான உள்ளத்தை இழுக்கின்ற, விசுவாசத்தை தூண்டுகின்ற, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெரிந்தெடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் இதே தான் வேலை, வேறு எதையும் பண்ணல. இதே தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதல் எனக்கு எப்படி வந்தது? பாஸ்டமாக ஒரு புக்கு வெளியிட்டாங்க. எத்தனை பேர் கையில் இருக்கு தெரில. அதை கூட பிரிண்டிங் கொடுத்துருக்குறோம். அது புது வருஷத்தில் உங்களுக்கு தரேன். ஆகினால இந்த வாக்குத்தத்தங்கள் ரெக்கார்டிங் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வேண்டுன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பின்னால் வரும் நாட்களில் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இது மனுஷரால் என்னால் சுயத்தினால் எடுத்த வார்த்தைகள் அல்ல. வேத புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று எழுதியிருக்குது இல்லையா? ஆமென் தானே? வேத புத்தகத்தை எப்படி வாசிக்கணும்?
அப்படியே வரும்போது கிளி ஜோசியமாக இதை படிக்கலாம், அப்படி இல்லை. எங்கே உனக்கு என்ன தேவை என்பதை எடுத்து வாசிக்கிறது தான் தேடி வாசிக்கிறது. அப்படி தான் எங்கள் ஆசான்னு சொல்லி கொடுத்தாரு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு புதிதாய் தோன்றும், சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கே சொந்தமாகும், ஒரு சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு பலிக்க செய்யும், ஒரு சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கும், உங்கள் காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினாலே நாளையிலிருந்து கைண்ட்லி ஈச் அண்ட் எவ்ரிபடி மெயின்டைன் எ டைரி. யூ ரைட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி எழுதி தயாரித்த புத்தகம் தான் பாஸ்டரம்மா எழுதி சின்ன புத்தகமாக வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும்போது நான் அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளே கொடுக்கல. எல்லாம் சாரஸாக பார்த்து எழுதி முடிச்சிட்டார். மறுபடியும் அதை புதுப்பிச்சு எழுதி கொடுத்துருக்குறேன். அதனால நாளைய தினத்திலேருந்து வாக்குத்தத்தங்களை இன்னிலிருந்தே நீங்கள் எழுதி வச்சுங்க. நாளையிலேருந்து டைரியில் எழுதுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகையினால இப்படி நடக்கணும். ஃபாஸ்டிங்கு ஏதாகிலும் ஒரு வேளை நீங்கள் சாப்பிடாம தவிர்க்கணும். அது பேர் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். எது உங்களுக்கு வசதியோ அது செய்யுங்க. சில பேருக்கு இரவு நேரத்தில் வித்தவுட் ஃபுட் இருக்க முடியாது. அவங்க நீங்கள் சாப்பிடுங்க. மதியமோ காலையோ அப்படி எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தை தேடுவோம், வெற்றி பெறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த முதலாவது நாளிலே கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் வாசித்து ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக, ரொம்ப விளக்கமாக சொல்வதற்குரிய நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் சொல்லி நாம் கலந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாமுவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1 சாமுவேல் 24வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 26வது அதிகாரம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் வசனம் 24. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் so let my life be valued much in the eyes of the Lord and let him deliver me out of all tribulation. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வார்த்தையை நீங்கள் இப்பொழுது முதலாவது கேட்கிறவர்களாக இருப்பீங்க எல்லாருமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டியது அல்லது கோடு போட்டு கொள்ள வேண்டிய பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படியே 3வது லைன் இந்த 24வது வசனத்தில், அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. நான் படித்த மாதிரி அங்கிருந்து படிங்க எல்லாரும். அப்படியே ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான்.
கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த செய்தி, வாக்குத்தத்தத்தினுடைய செய்தி அச்சிடப்பட வேண்டிய, போட வேண்டிய டைட்டில் என் உயிர் கர்த்தரின் பார்வையில் அப்படின்னு போடுங்க, எழுதுக. என் உயிர் கர்த்தரின் பார்வையில். அந்த மாதிரி டைட்டில் போட்டு தினந்தோறும் போடணும். ஐ வில் கிவ் யூ டைட்டில். உங்களுக்கு தலைப்பு நான் கொடுக்குறேன். அந்த தலைப்பை போட்டு வெறும் செய்தி மாத்திரம்தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால என்ன தலைப்பு சொன்னேன் இப்போ? என் உயிர் கர்த்தரின் பார்வையில். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தில் என் ஜீவன் என்றால் என் உயிர், உங்கள் ஒவ்வொருடைய உயிர் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்ததா? அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தது நான் மிகவும் பாக்கியமாய், மிகவும் சந்தோஷமாய் இதை மறுபடியும் படித்தேன். கைண்ட்லி லிசன். கர்த்தரின் பார்வையில் உங்களுடைய ஜீவன், ஜீவன் என்றால் உயிர். உயர்ந்த தமிழ் தான் இந்த ஜீவன் சொல்றது. உயிர் சாதாரண தமிழ். உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் மற்றவர்களுக்கு அற்பமாய் தோன்றினாலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அது மிகவும் பிரயோஜனமாய், அது ஜீவனுள்ளதாய் அவர் நம்மை பார்த்திருக்கிறார். அதான் இந்த வசனம் அப்படி போடுது. என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்தாங்களாங்க? அருமையாய் இருப்பதினால எல்லா உபத்திரவத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவாராக. விடுவார்னு சொல்லலை, விடுவாராகனா ஒரு ஆர்டர், ஒரு கமாண்டிங். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் துவங்கி இன்னைக்கு எத்தனையாவது நாள் தெரியுமா? 11வது மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாள்? 300 சொல்ல மாட்டீங்க. 300 நேரம் கடை கொண்டுட்டு இருக்கலாம். 300 கவுண்ட் பண்ணுங்க. ஜான்வரி 31, 28, 30, 31. இப்போ சொல்லுங்க, கணக்கு போட்டு சொல்லுங்க. 327. 327வது நாளில் உயிரோடு உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக. நம்முடைய உயிர் அவருடைய பார்வைக்கு எப்படி தெரிஞ்சுது? அருமையாய் தெரிஞ்சது. கர்த்தரின் பார்வையில் உங்கள் ஜீவனும் என் ஜீவனும் அருமையாய் இருப்பதினால நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. நம்மோடு கூட இருந்தாங்களே, இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறாங்களா? நம்ம வசிக்கிற தெருவில், நாம் வசிக்கிற வீடுகளின் பக்கத்தில், அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உனக்கு அருமையானவர்கள், உங்களை நேசித்தவர்கள், அல்லது உங்களை விரோதித்தவர்கள், அல்லது நம்முடைய உறவினர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? இல்லை, காணவில்லை. மரணமானது அவர்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. சத்திய சாட்சியாக நடப்பதே போதும், நித்திய வாழ்வை அடைவதே போதும். சத்திய சாட்சியாக நடப்பதே போதும், நித்திய வாழ்வை அடைவதே போதும்.
காத்திருந்தே தினம் ஜெபிப்பதே போதும், கர்த்தரை பாடி துதிப்பதே போதும். காத்திருந்தே தினம் ஜெபிப்பதே போதும், துன்புற்ற நேரம் துணை இயேசு போதும். உம் திருப்பாதத்தில் அமர்வதே போதும், துன்புற்ற நேரம் துணை இயேசு போதும். நம் திருப்பாதத்தில் அமர்வதே போதும். போதும். கர்த்தருடைய சமூகம் நம் ஜீவன் நம்முடைய அப்பாவுடைய பார்வையில் அருமையாக எண்ணப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நவம்பர் மாதம் இந்த குளிர் நேரத்தில், இந்த மழை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போதையா அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பது போதும். பிரைஸ் தி லார்ட். மரியாளை போல இன்றையிலிருந்து நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தாரும் இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் அவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஜீவன் உயிர் விலையேற பெற்றதாய் அருமையாய் இருந்தபடினால நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் என்று மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஏசப்பா உண்மைப்பா, நீங்கள் சொன்னது உண்மைப்பா, சத்தியம் பாது மாறாததுப்பா. எங்கள் உயிர் எப்போவே பிரிஞ்சிருக்கும், உங்கள் பார்வையில் அது எப்படி தெரிஞ்சதுன்னு அருமையாக எண்ணப்பட்டது. அதனால் ஏசப்பா நாங்கள் பிழைச்சிருக்கிறோம்ப்பா, பிழைச்சிருக்கிறோம். அப்போ என்னத்துக்கு நீங்கள் எங்கள் உயிர் நீங்கள் அருமையாய் பார்த்தீங்கன்னு கேட்டால், நாங்கள் எங்களுக்கு இல்லை உங்களுக்காக வாழ்வதற்கு தான், உங்களுக்காக ஜீவிப்பதற்கு தான், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான் நாங்கள் உயிரோடு. பிரைஸ் தி லார்ட். உண்மைதானே? நாங்கள் எதுக்காக உயிரோடு இருக்கிறோம்? நமக்காக அல்ல, நமக்காக அல்ல, அவருக்காக வாழ, அவருக்கு மகிமையாய் ஜீவிக்க. எத்தனை வியாதிகள் நாட்டிலே உபத்திரவங்கள் தோன்றினாலும், விஷ வாயுக்கள் அல்லது தொற்று வியாதிகள் வாதைகள் வந்தாலும், வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் நம்முடைய உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறாரு. அதற்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord in the name of Jesus. Praise the Lord in the name of Jesus. நம்முடைய உயிர் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க? அருமையாய். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பேன், நிலமை முடிஞ்சு போச்சுப்பா, இட்டுக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் கையில் நம்ம இருக்கிறோம். அவர் கையிலே கொடுத்ததை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது, ஒருவரும் பறிக்க முடியாது. உங்களையும் என்னையும் தன்னுடைய உள்ளங்கையில எழுதி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை துவக்கம் மிக மிக நேர்த்தியான ஒரு துவக்கமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த 327வது நாளில் உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாய் எண்ணப்பட்டது. ஏசப்பா எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கப்பா. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் காப்பாற்றப்பட்டு வியாதியில், நெருக்கத்தில், உபத்திரவத்தில், கண்ணீரில், துக்கத்தில் இருந்த நாட்கள்லாம் உண்டுப்பா. ஆனால் எங்களை வாழ வைத்த தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம் உம்மை போல யாரும் இல்லைப்பா. அதை தான் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்துங்க. மீதமுள்ள நேரமெல்லாம் உங்கள் சமூகத்தை தேட, உங்கள் பாதத்தை முத்தமிட ஆண்டவரிடம் அனுக்கிரகம் செய்யுங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்டீங்க ஆண்டவரே. அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் ஜெபத்தை, எங்கள் வேண்டுதலை, எங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை, எங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.